நம்புறீங்க எங்க அம்மாக்கு தான் நல்லது கெட்டது தெரியும், எங்க அம்மா சொல்றதை செஞ்சா தான் சரியா இருக்கும், நீங்க ஏதோ ஒரு இடத்துல நம்புறீங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. நாங்க கல்யாணம் ஆகி இப்ப 13 வருஷம் ஆகுது. செப்பரேட்டா எந்த முடிவுனாலும் நாங்க கரெக்டா டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு இன்னுமே நாங்க வளரல நான் நினைக்கிறேன். ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது, புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஒண்ணுலயே அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டா இருக்கு. சார் அவர் கரெக்டான முடிவு எடுத்தா நான் அம்மா சைடு போக மாட்டேன். நாங்க 2 பேருமே எடுக்கிற முடிவு சொதப்புறதுனாலதான் ஆப்ஷனால அவங்ககிட்ட போறோம். நாங்க அவ்வளோ அது மாதிரி நினைச்சுக்கிறா சார். என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க. ஒரு 13 வருஷ திருமண வாழ்க்கைக்கு பிறகும் டெசிஷன் எடுக்க தெரியாத ஒரு பொண்ணை வளர்த்தவங்களுக்கு எப்படி டெசிஷன் எடுக்க தெரியும்? சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. இல்ல அது ஏன் அவ்வளவு எதுனாலும் அம்மாட்ட கேட்டு அவங்க சொல்ற முடிவு தான் கரெக்டா இருக்கணும் நீங்க அவ்வளவு தீவிரமா ஏன் நம்புறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எனக்கு அம்மா தான் சார் எல்லாமே. எப்படி சொல்றது, அம்மாக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்டே கூட. தெரிஞ்சுக்கிட்டியா? நீங்க மேல சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறேன், ஏங்க உங்களுக்கு உங்க அம்மாவா உங்க மனைவியாங்க? நானே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கோங்க டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னவனே. எனக்கு முதல்ல என் மனைவி தான் சார். வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? டேய், செருப்பால அடிங்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுல அடிங்கடா? எனக்கு முதல்ல என் மனைவி தான் சார். இதனால தான் நான் பொண்டாட்டி உன் தலை மேல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. எங்க அம்மாக்கு அப்புறம் தான் நீங்கிற ஒத்த வார்த்தை சொன்ன ஆம்பளை எல்லாம் என்ன ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கோம். யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஆண்டவா. அதாவது சார் டெய்லி ஒரு 3 hours ஆவது நாங்க போன்ல பேசுவோம். 3 to 4 hours ஆவது பேசுவோம். 4 hours. இந்த போன் இருக்கறனால பேசுறாங்க. ஆமா, இனிமேல் இந்த போன் இங்க இருக்க கூடாது. ஐயோ, இது ரொம்ப ஒரு பித்து நிலை இல்லையா? திருமணத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு குடும்பம், உங்களுக்கு நல்லது கெட்டது, 1008 பிரச்சனை, அப்படி இப்படி எவ்வளவோ இருக்கு. நிறைய போறான்டா. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்குதுன்னா என்ன பேசுவீங்க டெய்லி 4 மணி நேரம் 3 மணி நேரம்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. சார் நான் அம்மா பொண்ணா இருக்கிறதுக்கு காரணமே எல்லா விஷயங்களுமே அவங்க நல்லதே செஞ்சிருக்கிறதுனால நான் அவங்களே சார்ந்து இருக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். இப்ப அவங்க அம்மா பையனா அவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மாவும் நல்லது தானே சொல்லுவாங்க, அதனாலதான் அவர் அம்மா பையனா இருப்பாரு. இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. ஆனா அந்த அம்மா பையனா உங்க வீட்டுக்காரர் இருந்தா உங்களுக்கு ஓகேயா? அவங்க அம்மா சொல்றதே கேட்டுப்பாரு. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். என்னது பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? அடிச்சோட பக்கட்ட. ஏய் அப்பா மண்டை